17,84,00,000 ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க. இந்த பாட்டிமாக்கு 1,00,000 செலவு பண்ணிருக்காங்க. நம்ம செந்தில் பாலாஜியோடைய கட்டுப்பாடற்ற கூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 10,000 செலவு பண்ணிருக்காங்க. வந்து 1.5 மில்லியன், 1.7 மில்லியன், 600K, 700K அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1,25,000, 1,50,000 கேரளா ஃபுல்லா டார்கெட் பண்ணிருக்காங்க. இப்ப கேரளால விஜயோட பேரை கெடுக்கணும். விஜய் பேரை தப்பா வந்து விஜய் மேல நன்மதிப்பு அங்க வந்து சீக்கிரம் ஏற்படுத்திடணும். ஃபியூச்சர் வந்து அங்க வந்து கேரளால விஜய் வந்து காலி பண்ணிடணும். இப்ப ஆரம்பிச்ச பேஜ் தான். இந்த பேஜை உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா விஜய் கழுவி ஊத்துறது தான் அந்த வேலையை. விஜய் அது எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அசிங்கப்படுத்துறது தான் இந்த பேஜ். இதுக்காகவே இந்த பேஜ் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பேஜுக்கு வந்து 30 லட்சம் இவங்க செலவு பண்ணிருக்காங்க சோஃபா. விஜயோட அந்த வாகனத்தில் வந்து பெண்கள் இருக்கிறாங்க, ஷூட்டிங் எடுக்கிறாரு அப்படின்னு திரு நக்கீரன் கோபால் போன்ற ஆட்கள் தொடங்கி ரொம்ப சர்வசாதாரணமா நேற்று ஆரம்பிச்சவங்க கூட அந்த அடி அடிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி வந்து ஆர்கானிக்கா தன்னிச்சையா நடக்க முடியும்? திமுக ஆதரவு சேனல்கள் இருக்கு இல்லையா, ஓப்பனா, அதாவது கலைஞர் டிவி, சன் டிவி, இது மாதிரியான அவங்களோட ஸ்பார்க்னு ஒரு ஸ்பார்க் மீடியா இருக்கு. இது மாதிரி பெண்ணுக்கு இது மாதிரியான நேரடியாக சம்பந்தப்பட்ட வீடியோவா அவங்க ப்ரொமோட் பண்ணா ஈஸியா தெரிஞ்சு போயிடும். அதனால சம்பந்தமே இல்லாம அவர் நியூட்ரலான அவர் இல்ல எதிர்கட்சி ஆள்பாரு அவர் பேசும்போது அதை ப்ரொமோட் பண்ணி விட்டா இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவங்க பண்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து தாவேகாவினருக்கு தெரியாது. அவங்க வந்து நேத்து அந்த ஒரு ஆடியோ நேத்து ஏதோ ஒரு மீட்டிங் வச்சாங்க. அதுல அந்த ஒரு சின்ன 1 மினிட் கிளிப் கூட தான் அதை பாத்துருவோம். கட்சியை கலைச்சிடுவாங்க. லியோ 2க்கு வெயிட் பண்ணுங்க, லியோ 2க்கு வெயிட் பண்ணா நாங்க பைத்தியக்காரங்களாக்கா சொல்லுங்க. விஜய் அந்த வந்து ஒரு சோகமான வீடியோ போட்டார் இல்லையா, அந்த வீடியோல உள்ள ஃபேஸ் கட் எடுத்து திரிஷாவும் அவரும் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்கன்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டாங்க. அதுவும் வந்து ஆல்டர்ட் வீடியோ, இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இங்க வந்து மறைமுகமா எவ்வளவு தாக்குதல் நடக்குது. தாவேகாவை எந்த எதிர்கட்சியும் எந்த அரசியல் கட்சியும் சாதாரணமா பார்க்கல, மிகப்பெரிய ஆபத்தா பாக்குறாங்க. அப்ப எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க.